இந்த பூமியிலே இருளை அகற்றுவதற்காக, அல்லாஹுடைய வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறந்த படைப்பை, அல்லாஹுடைய படைப்புகளில் இந்த படைப்பை போன்று ஒரு படைப்பே கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபணம் செய்வதற்காக ஒரு பிறப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஹாதல் மீலாதுல் முபாரக் அல்லதி அக்ரஜல் பஷரியத மினல் ظுலுமாத்தி இலன் நூரி பிஇذனில்லாஹி ஜல்ல வஅல. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அசத்தியத்தை அழித்தொழிப்பதற்காக, இருளை இந்த பூமியிலிருந்து அகற்றுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பிறப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் ஷிர்க்கை அழிக்க நாடினான். அல்லாஹ் இந்த அவன் வெறுத்த இந்த ஷிர்க்கையும் இது போன்ற மூட நம்பிக்கைகளையும் மூட கொள்கைகளையும் அல்லாஹ் அழிக்க நாடி ஃபபஅஸ முஹம்மதன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அநீதத்தில் இருந்து நேர்வழியின் பக்கம் அழைத்து வருவதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்க வைக்கின்றான். இந்த உலகத்திலே இந்த உலகம் அருள் பெற்ற நாள் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள். இந்த உலகத்திலே இருள் சூழ்ந்த நாளென்று ஒன்று இருக்கிறது. அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நாள். மீலாதுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பு. ஜும்ஹூர் அஹ்லி தாரீஹி வஸ்ஸீரா, தாரீஹுடைய ஆசிரியர்கள், சீராவுடைய ஆசிரியர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூறுகின்றார்கள், அலா அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலித யௌமல் இத்னைன், திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்று. ஃபி யௌமி மின் அய்யாமி ஷஹ்ரி ரபீஇல் அவ்வல், ரபீஉல் அவ்வல் என்ற மாதத்திலே பிறந்தார்கள் என்று. ஃபி ஆமில் ஃபீல், ஆமுல் ஃபீல் யானைப்படையுடைய ஆண்டிற்கு பிறகு என்று, அந்த ஆண்டிலே என்று யானைப்படை அழிந்த சம்பவம் நடந்த நிகழ்வுக்கு 50 நாட்களுக்கு பிறகு யௌமுல் இஸ்னைன் திங்கட்கிழமை ரபீஉல் அவ்வல் மாதத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கிழமை நோன்பு வைத்தார்கள்? வாரங்களில் திங்கட்கிழமை. முஹம்மது ரசூலுல்லாஹ்விடத்திலே திங்கட்கிழமை ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை நோன்பு வைக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு என்ன சொன்னார்கள்? இந்த நாளில்தான் நான் பிறந்தேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை நோன்பு வைத்தார்கள். திங்கட்கிழமை என்பது ஹதீஸின் அடிப்படையில் உறுதியானது. ரபீஉல் அவ்வல் மாதமும் சில ஆதாரங்களின் அடிப்படையில் உறுதியானது, ஆமுல் ஃபீல் உறுதியானது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்போது பிறந்தார்கள் என்ற தேதி முடிவானது கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பது உறுதி, ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பிறந்தார்கள் என்பதும் உறுதி, ஆமுல் ஃபீல் என்ற ஆண்டிலே பிறந்தார்கள் என்பதும் உறுதி. ஆனால் எது உறுதி கிடையாது, எந்த தேதியிலே பிறந்தார்கள் என்று. இப்னு இஸ்ஹாக் வரலாற்றை முதலாக தொகுத்த அந்த இப்னு இஸ்ஹாக் அவர்கள் 12வது ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தின் 12வது தேதியில் பிறந்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்குரிய எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. அதற்கு முன்னால் வாழ்ந்த தாபீன்கள் 2வது நாள் என்றும் 8வது நாள் என்றும் சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் பின்னால் வந்தவர் தான் இப்னு இஸ்ஹாக். இப்படி நாட்கள் 22 என்று 25 என்று, சில ரமதான் மாதத்தில் என்று, இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இதில் நுழைந்தால் நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். இதில் ஒரு முடிவை நாம் காண முடியாது. ஏன்? அந்த தேதியை முஹம்மது ரசூலுல்லாஹ் எமக்கு கூறாத பொழுது சஹாபாக்களும் அந்த தேதியை பதிவு செய்யவில்லை. ஏன்? ஒரு தேதியை கணக்கெடுப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இருந்த முறை கிடையாது. அவர்கள் இதைத்தான் கணக்கெடுப்பார்கள், அந்த ஆண்டிலே நடந்த மிக முக்கியமான நிகழ்வு. அதுவும் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மாறப் போகிறார்கள் என்று யாருக்கு தெரியாது? அங்கே வாழ்ந்த மக்கள் யாருக்கும் தெரியாது. அதனால் அவர்கள் அந்த நாளை கூட கணக்கிடவில்லை என்ற காரணத்தையும் நான் கூறலாம். ஆனால் ரபீஉல் அவ்வல் 12 என்று எப்படி மாறியது? ஹிஜ்ரி 570 பிறகுதான், ஒரு வரலாற்று சுருக்கத்திற்காக உங்களுக்கு சொல்கிறேன், 570 பிறகுதான் இந்த மீலாதுன் நபி என்று கொண்டாடப்படக்கூடிய, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்வு ஹிஜ்ரி 570 பிறகுதான் வரலாற்றிலேயே தொடக்கமாகிறது. 570க்கு முன்னால் வாழ்ந்த யாரும் ரபீஉல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதியை ஒரு பெருநாளாகவோ அல்லது மீலாதுன் நபி அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த நாள் என்றோ எந்த ஒரு மார்க்க அறிஞரும் எந்த ஒரு மனிதரும் கொண்டாடவில்லை. 570 மக்கள் முதலாக அறிமுகப்படுத்தும் பொழுது, ஒரு நாளை வைக்கும் பொழுது மீலாதுன் நபியை 12வது நாளாக, முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறந்த நாளாக 12வது நாளாக முதலாக அறிமுகப்படுத்தியதால் 570 ஹிஜ்ரிக்கு பின்னால் தான் அறிமுகப்படுத்தியதால், ஹிஜ்ரி 570 தான் அறிமுகப்படுத்தியதால் அப்படியே அது தொடர்ச்சியாக இன்று வரை மீலாது நபி ரபீஉல் அவ்வல் 12ஆம் தேதியாக
கொண்டாடப்படுகிறது தவிர இது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலேயோ அல்லது சஹாபாக்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ அல்லது தாபிஈன்கள் தபா தாபிஈன்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ சொல்லப்பட்ட நாள் கிடையாது என்பதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாளை கண்ணியப்படுத்தலாமா, அந்த நாளிலே கொண்டாடலாமா, இதுவெல்லாம் தனியான தலைப்பு. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ யாரும் இந்த நாளை முக்கியத்துவப்படுத்தி கொண்டாடியதாக, அதை ஒரு கண்ணியமாக நினைத்ததாக வரலாறுகள் எமக்கு கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளை ஒருவர் கொண்டாட வேண்டும் என்று எண்ணினால் அவர் செய்ய வேண்டியது, முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிறப்பிற்காக எந்த கிழமை அனுபவித்தார்கள்? திங்கட்கிழமை. அவரும் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்விற்கு நாடினால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை இந்த பூமியில் கொடுத்ததற்கு அவரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியில் திங்கட்கிழமை நோன்பு வைப்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த தினத்திற்கு நன்றி செலுத்துவதற்கு அடையாளமே தவிர அது அல்லாத மற்ற சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்வதெல்லாம் இதுவரை 570 ஹிஜ்ரிக்கு முன்னால் வரை எந்த ஒரு வரலாற்று ஆசிரியரும் எந்த ஒரு மார்க்க அறிஞரும் அதற்கு அனுமதி இருப்பதாக எமக்கு கூறவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக எப்போது பிறந்தார்கள்? ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை, ஆமுல் ஃபீல் ஆண்டிலே நாள் என்பது எமக்கு தெரியாது. அல்லாஹு அலம், அல்லாஹ் தான் அறிந்தவன். பிறக்கும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் கத்னா செய்யப்பட்டு பிறந்தார்கள் அல்லது தலைகீழாக பிறந்தார்கள், சுஜூதிலே பிறந்தார்கள், வானத்தை நோக்கி கையை காட்டி பிறந்தார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் கூறி பிறந்தார்கள் என்று வரக்கூடிய அத்துணை அறிவிப்புகளும் இட்டுக்கட்டப்பட்டவை. இட்டுக்கட்டப்பட்டவை. நடந்ததாக, ஒரு அதிசயம் நடந்ததாக பதிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு அறிவிப்பு அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகிறது. சரியான தரத்தை கொண்ட அறிவிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கின்றார்கள், வரஅத் உம்மி அன்னஹு யஹ்ருஜு மின்ஹா நூருன் அதாஅத் மின்ஹா குசூர் அஷ்-ஷாம். ஷாம், என்னுடைய தாய் என்னை ஈன்றெடுத்ததற்கு பிறகு அதிலிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டு, அந்த பிறந்த பொழுது ஒரு ஒளி வெளிப்பட்டு அந்த ஒளி ஷாமுடைய தேசத்துடைய கோட்டைகளை, ஷாமுடைய பஸ்ராவுடைய தேசத்தை நோக்கி சென்று அதை வெளிச்சமாக்கியது என்று வரக்கூடிய இந்த அறிவிப்பு மட்டும் சரியான அறிவிப்பாக அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷாம் பொதுவாகவே பிரசித்தி பெற்ற ஒரு இடம், பரக்கத்து நிறைந்த இடம், நபிமார்கள் வாழ்ந்த ஒரு இடம், சிரியா என்று அழைக்கப்படக்கூடிய இப்போதுள்ள சிரியா ஷாமுடைய முழு தேசங்களையும் சேர்த்ததல்ல, ஒரு தனி நாடாக கருதப்படுகிறது. முழு ஷாமும் அல்லாஹ்வால், அல்லாஹ்வுடைய தூதரால் கண்ணியப்படுத்தப்பட்டது. அதில் வேண்டுமானால் இது நடந்திருக்கலாம். மற்ற நடந்த அத்துணை அறிவிப்புகளும் இட்டு கட்டப்பட்டவைதான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தியாசமான ஒரு பிறப்பாகவெல்லாம் பிறக்கவில்லை. ஒரு சாதாரண ஒரு குழந்தை பிறப்பது போன்றுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலே பிறந்தார்கள். ஒரு ஆசிரியர் அழகாக எழுதுகிறார் தன்னுடைய புத்தகத்திலே, தந்தை இல்லாத ஒரு யத்தீம் பிறந்தார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யத்தீம்களை கண்ணியப்படுத்துவதற்காக. சுப்ஹானல்லாஹ், அழகிய வரி, பதிவு செய்து கொள்ளுங்கள். தந்தை இல்லாத ஒரு யத்தீமான ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறந்தது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய யத்தீம்கள் அனைவரையும் கண்ணியப்படுத்துவதற்காக. வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நீங்கள் யத்தீமாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா? ஓ அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. யத்தீமான நிலையில் ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறந்தது. ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்னாலேயே யார் மரணித்து விட்டார்கள்? அவருடைய தந்தை மரணித்து விட்டார்கள். அவருடைய தாயும் அதற்கு பிறகு சிறிய ஆண்டுகளுக்கு பிறகு மரணித்து விட்டார்கள். அவருடைய பாட்டனாராகிய அப்துல் முத்தலிபும் சிறிய ஆண்டுகளுக்கு பிறகு மரணித்து விட்டார்கள். ஏன் அல்லாஹ் அவர்களை யத்தீமாக ஆக்கினான்? ஒரு மிகப்பெரிய இப்ராவை நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் பாடத்தை நமக்கு கொடுக்கிறார்கள். என்ன பாடம்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளையார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறிய ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் அந்த தந்தை மகனுடைய பிரிவை எல்லாம் ஏற்படுத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து பெரிய ஆளாக மாறியதற்கு பிறகுதான் மீண்டும் தந்தையை சந்திக்கிறார். ஆனால் அவருடைய தந்தை வளர்க்கவில்லை என்ற காரணத்தால் அவருடைய குணத்திலோ அல்லது அவருடைய வழக்கத்திலோ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா? இல்லை. ஏன்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாழ்க்கையை வடிவமைத்தவன் யார்? அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலும் அந்த நிகழ்வைத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தினான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய அரவணைப்பில் முழுவதுமாக வளரவில்லை என்றாலும் அவருடைய வாழ்க்கையை வடிவமைத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுப்பான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு காரணம் ஒன்று, அன தஅவத்து அபி இப்ராஹிம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் இப்ராஹிம் அவர்களுடைய பிரார்த்தனையில் இருந்து வந்தவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பிரார்த்தனை செய்தார்கள்?
சூரத்துல் பக்ராவுடைய 129வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம வ யுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், என்னிடத்திலிருந்து ஒரு ரசூலை நீ ஏற்படுத்தி அவருடைய வசனத்தை ஓதி காட்ட வேண்டும், மக்களுக்கு வேதத்தையும் ஞானங்களையும் கற்றுக் கொடுத்து அவர்களை சுத்தப்படுத்த வேண்டும். இந்த பிரார்த்தனையில் இருந்து தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே படைக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுவதெல்லாம் மார்க்கத்திலே புதுமைகளை ஏற்படுத்துவதுதான். முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய அரிஷை. அங்கே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டிருந்தது. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் என்று கேட்டார்கள். அல்லாஹ் கூறினான், இதற்கு பிறகு வரக்கூடிய நபி இவர்தான் என்று சொன்னதற்கு பிறகு அவர்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டார்கள். அல்லாஹ் மன்னித்தான் என்று வரக்கூடிய வரலாறுகள் அனைத்தும் இட்டு கட்டப்பட்டவை. அது எதுவும் சரியான வரலாறுகள் கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நாடியதால் பிறந்தார்கள். உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் எல்லாம் முஹம்மது இல்லை என்றால் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவெல்லாம் இட்டு கட்டப்பட்ட செய்திகள். சரியான ஆதாரங்களை கொண்டு இருந்தால் அதை நம்முடைய தலையிலே வைத்திருப்போம். சரியான ஆதாரங்களை கொண்டு இல்லாத காரணத்தால் அவற்றை நாம் ஏற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஅவத்து அபி இப்ராஹிம் வ பிஷாரத்து ஈசா கௌமு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்திற்கு செய்த நற்செய்தி. நான் சூரத்துல் ஸஃபுடைய 6வது வசனத்தில் அந்த நற்செய்தியை சொல்கிறான், وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيَّ مِنَ التَّوْرَاةِ وَمُبَشِّرًا بِرَسُولٍ يَأْتِي مِنْ بَعْدِي اسْمُهُ أَحْمَدُ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்கு அஹ்மத் என்ற ஒரு நபி உங்களுக்கு பின்னால் வருவார்கள் என்று நற்செய்தி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஅவத்து அபி இப்ராஹிம் வ பிஷாரத்து ஈசா கௌம. இப்ராஹிம் அவர்களுடைய பிரார்த்தனை, ஈசா அவர்களுடைய நற்செய்தி. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடன், இந்த பூமியில் பிறந்தவுடன், அபூ தாலிப் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்ற பெயரை வைத்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் இந்த பெயர் மக்காவிலே இந்த பெயர் மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் யாருக்கும் வைக்கப்படவில்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ தாலிப் என்ற பெயரை, அபூ தாலிப் அவர்கள் முஹம்மது என்ற பெயரை வைத்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு முதலாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பால் கொடுத்தவர்கள் ஆமினா அவர்களுடைய தாய்தான். ஆனால் இரண்டாவது பால் கொடுத்தவர்கள் அபூ லஹபுடைய அடிமை பெண். மூன்றாவதாகத்தான் மிக கண்ணியத்துக்குரிய ஹலீமா பின்த் அபி துவைப் அஸ்-சஅதியா மின் பனி சஅத் கோத்திரத்தை சார்ந்த ஹலீமா அஸ்-சஅதியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெண்மணி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மூன்றாவது பால்குடி தாயாக மாறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததற்கு பிறகு ஹலீமா அஸ்-சஅதியா, இப்னு இஸ்ஹாக் இந்த வரலாற்று ஆசிரியர் அவர் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார். ஆதாரப்பூர்வமான சம்பவமாக பதிவு செய்யப்படுகிறது. كانت حليمة بنت أبي دؤيب السعدية أم رسول الله صلى الله عليه وسلم التي أرضعته. அல்லாஹ்வுடைய தூதருடைய பால்குடி தாயாக ஹலீமா சஅதியா அவர்கள் இருந்தார்கள். أنها خرجت من بلدها مع زوجها وابن لها صغير ترضعه في نسوة من بني سعد بن بكر تلتمس الرضاعة. அந்த காலத்துடைய வழக்கம் என்னவென்றால், அரபுகள் தன்னுடைய பிறந்த குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்காக சொந்த தாயை தேர்ந்தெடுக்காமல் வாடகை தாய்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த பால்குடி உறவை ஏற்படுத்துவார்கள். அதற்கு பல காரணங்கள் வரலாற்று ஆசிரியர்களால் சொல்லப்படுகிறது. அந்த பெண்கள் தங்களுடைய அழகை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அல்லது திடகாத்திரமான குழந்தையாக நகரப்புறத்தில் வாழக்கூடிய குழந்தை, அதைவிட கிராமப்புறங்களில் வாழக்கூடிய பெண்களிடத்தில் வளரக்கூடிய குழந்தை திடகாத்திரமாக வளரும் என்ற காரணத்தால், அல்லது அந்த கிராமப்புற அரபிகள் பேசக்கூடிய அரபு மொழியை முறையாக சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால், இது போன்ற காரணங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதற்காக அரபுகள் வாடகை தாய்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால்குடி உறவை ஏற்படுத்துவதற்காக அழைப்பது வழக்கம். அதுபோன்று இந்த பனு சஅத் என்ற கோத்திரத்திலிருந்து பெண்கள் எல்லோரும் மக்காவை நோக்கி வர ஆரம்பிக்கிறார்கள். ஹலீமா சஅதியா அவர்களும் அவர்களுடைய கணவனும் அவருடைய குழந்தையும் கடினமான பஞ்ச காலத்திலே எந்த தொகையும் இல்லாமல் ஒரு வெள்ளை கழுதையிலே ஒரு கிலோ ஒட்டகத்தோடு, எந்த ஒரு பாலும் அந்த ஒட்டகத்திலிருந்து பெற முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கிலோ ஒட்டகத்தோடு கிளம்பி வருகிறார்கள். وذلك في سنة شهباء لم تبق لنا شيئا, கடினமான பஞ்ச காலத்திலே. فخرجت على أتان لي قمراء معنا شارف لنا والله ما نبذ بقطرة وما ننام ليلنا أجمع من صبينا الذي معنا من بكائه من الجوع. எங்களோடு வந்த அந்த வெள்ளை கழுதையும் அந்த ஒட்டகமும் அதன் மூலமாக எந்த பலனையும் நாங்கள் பெற முடியவில்லை.
எங்களுடைய குழந்தையும் பசியின் காரணமாக இரவு முழுக்க அழுது கொண்டு இருந்தது. அதன் காரணமாக எந்த இரவும் எங்களால் உறங்க முடியவில்லை. அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய இந்த நிலைமையிலிருந்து விடிவு காலத்தையும் நாங்கள் எதிர்பார்த்து மக்காவை நோக்கி சென்றோம். அவர்கள் ஹலீமா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். فخرجت على أتاني تلك فلقد أدمت بالركب حتى شق ذلك عليهم ضعفا وعجفا. எங்களுடைய இந்த பின்தங்கி வரக்கூடிய இந்த நிலைமையை பார்த்த எங்களோடு வந்த அந்த கூட்டம் எல்லாம், எங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் எங்களை பார்த்து மிகவும் வெறுத்தார்கள். அல்லது இவர்கள் ஏன் இப்படி வருகிறார்கள் என்று அவர்கள் எங்களை பார்த்து கூற ஆரம்பித்து விட்டார்கள். ஹத்தா கதிம்னா மக்கா நல்தமிசு ருதாஅ. பெண்கள் எல்லோரும் மக்காவை வந்தடைந்து தங்களுடைய பால்குடி உறவுக்காக குழந்தைகளை தேட ஆரம்பித்தார்கள். فما منا امرأة إلا وقد عرض علي رسول الله صلى الله عليه وسلم فتأبى. எங்களோடு வந்த எல்லா பெண்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டப்பட்டார்கள். ஆனால் எல்லா பெண்களும் மறுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏன்? இதா கீல லஹா இன்னஹு யதீம். என்ன காரணம்? அவர் யதீமாக இருக்கிறார். வகத் وذلك أن إنما كنا نرجو المعروف من أبي الصبي. அந்த குழந்தையுடைய தந்தையிடத்திலிருந்து தான் நாங்கள் அதிகமான கூலியை பெற முடியுமே தவிர ஒரு யத்தீமுடைய குழந்தையுடைய குடும்பத்திலிருந்து நாங்கள் அதிகமான கூலியை பெற முடியாது என்ற காரணத்தால் எல்லா குழந்தைகளும் எல்லா பெண்களும், ஏன் நானும் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாங்க மறுத்தேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. வமா அஸா அன் தஸ்னா உம்முஹு வஜத்து. அதற்கு பிறகு நாங்கள் கூறினோம், எங்களுக்குள்ள ஒரு யத்தீம் வமா அஸா அன் தஸ்னா உம்முஹு வஜத்து. அவர் ஒரு யத்தீம், அவருடைய பாட்டனாரும் அவருடைய தாய் நமக்கு எதை கொடுக்க முடியும்? அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தோம் அந்த குழந்தையை. ஃபமா பக்கியத் இம்ராஅத்துன் கதிமத் மஇ இல்லா அகதத் ரதீஅன் கைரி. எல்லா பெண்களும், என்னோடு வந்த எல்லா பெண்களும் வேறு வேறு குழந்தைகளை எடுத்துச் சென்றார்கள். எனக்கு எந்த ஒரு குழந்தையும் இறுதி வரை கிடைக்கவில்லை. என்னுடைய கணவனிடத்தில் நான் சொன்னேன், குல்து லி ஸாஹிபி வல்லாஹி இன்னி லா அக்ரஹு அன் அர்ஜிஅ மின் பைனி ஸவாஹிபி வலம் ஆஹுது ரதீஅன். எந்த ஒரு குழந்தை பால்குடிக்காக எந்த ஒரு குழந்தையும் எடுக்காமல் நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன். வேண்டுமானால் வாருங்கள், அந்த யத்தீமுடைய குழந்தையாவது நாம் எடுத்து வருவோம் என்று நான் என் கணவரிடத்தில் சொன்னேன். கணவரும் சொன்னார், பரவாயில்லை, அல்லாஹ் அதன் மூலமாக எமக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவான், வாருங்கள் என்று அழைத்து சென்று நானும் என் கணவரும் மீண்டும் அப்துல் முத்தலிபுடைய அந்த வீட்டிற்கு நுழைந்து அந்த குழந்தையை கேட்டோம். அவர்களும் அந்த குழந்தையை கொடுத்தார்கள். மீண்டும் சொல்லுகிறார், வேறு குழந்தை கிடைத்திருந்தால் நான் முஹம்மது ரசூலை பெற்றிருக்க மாட்டேன். ஒரு யத்தீமாக இருந்தார். உடனே அந்த குழந்தையை பெற்று ஹலீமா அவர்களும் அவருடைய கணவரும் அவருடைய பிள்ளைகளும் வெளியேறி பால் கொடுப்பதற்காக அந்த குழந்தையை தயார்படுத்திய பொழுது, அதுவரை தன்னுடைய குழந்தைக்காக கூட அந்த சக்தியை கொடுக்க முடியாமல் இருந்த ஹலீமா அவர்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையில் ஏந்தியவுடன் அவர்கள் அந்த சக்தியை முழுவதுமாக முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்தார்கள். அவர்களுடைய பிள்ளைக்கும் சேர்த்து முழுவதுமாக பால் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அந்த குழந்தை உறங்கியது. அது போன்று என்னுடைய குழந்தை இப்படி பசி நிரம்பி உறங்கியதை இதற்கு முன்னால் நான் பார்க்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை கையிலே பெற்றவுடன் அல்லாஹ் கொடுக்கின்ற பரக்கத்தை பாருங்கள், அல்லாஹ் கொடுக்கின்ற அருளை பாருங்கள். அதற்கு பிறகு என்னுடைய கணவர் என்னுடைய கிள ஒட்டகத்திடத்தில் சென்றார். அதுவரை ஒரு சொட்டு பாலை கூட அதிலிருந்து கறக்க முடியாது. ஆனால் என்னுடைய கணவர் அங்கே சென்றதற்கு பிறகு மடி நிரம்ப பால் இருந்தது. சுப்ஹானல்லாஹ். மடி நிரம்ப பால் இருந்தது. என்னுடைய கணவன் கறந்து வந்தார். நானும் குடித்தேன், அவரும் குடித்தார். இருப்பவர்களுக்கும் குடிக்க கொடுத்தோம். எல்லோரும் வயிறு நிரம்பினோம். அதற்கு பிறகு மறுநாள் காலையில் என்னுடைய கணவர் என்னை பார்த்து சொன்னார், தஅல்லமி வல்லாஹி யா ஹலீமா லகத் அஹத்து நஸமத்தம் முபாரகா. ஹலீமா அவர்களே, நற்செய்தி அறிந்து கொள்ளுங்கள், நாம் பெற்றிருப்பது பரக்கத்து நிறைந்த ஒரு குழந்தையை. ஃபகுல்து வல்லாஹி இன்னி லஅர்ஜு லதாலிக். நானும் அதைத்தான் ஆதரவு வைக்கின்றேன் என்று ஹலீமா அவர்களும் கூறினார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய ஒட்டகத்தை அழைத்துக் கொண்டு கிளம்பினார்கள். வரும்பொழுது பின்னால் நடக்க முடியாமல் வந்த ஒட்டகம் எல்லா என்னுடைய குடும்பத்தாரையும் முந்தி விரைந்து சென்றது. அவர்கள் எல்லாம் கேட்டார்கள், அலஸ்த ஹாதிஹி அதான கல்லத்தி குன்து ஹரஜ்து அலைஹா. நீ வரும்பொழுது கொண்டு வந்த ஒட்டகமா இவ்வளவு வெள்ளை கழுதையா இப்படி செல்கிறது? ஃபஅகூலு லஹுன்ன பலா வல்லாஹி இன்னஹா லஹிய. இதுதான் அது என்று சந்தோஷத்திலே நாங்கள் கூறினோம். அவர்கள் சொன்னார்கள், ஏதோ நடந்து விட்டது இந்த கழுதைக்கு, இந்த ஒட்டகத்திற்கு என்று. அதற்கு பிறகு நாங்கள் இந்த குழந்தையை எடுத்து சென்று
மற்ற குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது போன்று இந்த குழந்தையும் பால் கொடுத்து நாங்கள் வளர்த்தோம். இந்த குழந்தை எங்களுடைய குழந்தையோடைய வளர்ந்தது, விளையாடியது. எங்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் செழிக்க ஆரம்பித்தது. யாருடைய ஒட்டகத்திடமிருந்தும் பாலும் இல்லாத நேரத்தில் கூட எங்களுடைய ஒட்டகத்திலிருந்து பால் கிடைத்துக் கொண்டே இருந்தது. இப்படியே எங்களுடைய நாட்கள் கழிந்தது. இந்த பரக்கத்து நிறைந்த குழந்தையோடு அல்லாஹ் கொடுக்கின்ற அருளோடும் அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த பரக்கத்தோடும் இந்த குழந்தையோடு எங்களுடைய 2 ஆண்டுகள் கழிந்து விட்டது. அதற்கு பிறகு குழந்தையை ஒப்படைக்கக்கூடிய நாள் வந்த பொழுது எனக்கு மனமில்லை இந்த குழந்தையை மீண்டும் அந்த தாயிடத்திலே ஒப்படைப்பதற்கு. யாருக்கு மனம் வரும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்ப்பதற்கு அல்லாஹ் பாக்கியம் கொடுத்தார். வகான யஷீபு ஷபாபன் லா யஷிபுல் கில்மான். மற்ற குழந்தைகள் 2 வயதில் இருப்பதை விட அதிகமான திடகாத்திரத்தோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். வேறு வழி இல்லாமல் நாங்கள் அழைத்து சென்றோம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய தாயிடத்திலே ஒப்படைப்பதற்காக. ஆனால் எங்களுடைய எண்ணமெல்லாம் முஹம்மது ரசூலை மீண்டும் எம்முடைய வீட்டிற்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்பதுதான். தாயிடத்திலே சொன்னோம், தாயே ஆமீனா அவர்களே, நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள், மக்காவிலே அதிகமான நோய் இருக்கிறது. இன்னும் சில ஆண்டுகள் இந்த குழந்தை எங்களோடு இருந்தால் இந்த குழந்தை இன்னும் திடகாத்திரமாக வரும். அந்த தாயை சம்மதிக்க வைக்கும் வரை நாங்கள் அந்த இடத்தை விட்டு நகலவில்லை. ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து மீண்டும் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் அழைத்து வந்தோம் எங்களுடைய ஊருக்கு. ஒரு நாள் மறுபடியும் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, முஹம்மது ரசூலுல்லாஹ் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அத்தாஹு ஜிப்ரீல், மிக முக்கியமான ஹதீஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஓ யல்அபு மஅல் கில்மான், குழந்தைகளோடு முஹம்மது ரசூல் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஃபஅഖதஹு ஃபஸரஅஹு, அவரை பிடித்து அவர்களை வலுக்கட்டாயமாக மயக்கடிக்க வைக்கின்றார்கள் அல்லது கீழே சாய்க்கின்றார்கள். ஃபஷக்க அன் கல்பி, அவருடைய கல்வை பிளந்தார்கள். அதிலிருந்து இதயத்தை வெளியே எடுத்தார்கள். அந்த இதயத்திலிருந்து ஒரு சதை துண்டை வெளியே எடுத்தார்கள். சொன்னார்கள், இதனுடைய இதயத்தில் ஷைத்தானுடைய பங்காகும். சுப்ஹானல்லாஹ், ஹாதா ஹத்து ஷைத்தானி மின்க, இதனுடைய இதயத்தில் ஷைத்தானுடைய பங்காகும் என்று கூறி ثم غسله في طست من ذهب من بماء زمزم, தங்க தட்டிலே வைத்து, சுப்ஹானல்லாஹ், முஹம்மது ரசூலுடைய இதயத்தை சுமப்பதற்கு தங்க தட்டிலே வைத்து ஜம்சம் நீரால் அந்த இதயத்தை, அந்த சதை துண்டை எடுத்ததற்கு பிறகு குளிப்பாட்டினார்கள். ثم لأمه ثم عاده, பின்னால் அந்த இடத்திலேயே வைத்து அதை தைத்து விட்டார்கள். وجاء الغلمان يسعون الى امه, விளையாடி கொண்டிருந்த அந்த ஹலீமா சஅதியாவுடைய குழந்தைகள் விரைவாக அவர்களிடத்தில் சென்று இன்ன முஹம்மதன் கது குத்தில், முஹம்மது இறந்து விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பயத்திலே கூறினார்கள். ஃபஸ்தக்பலு, நாங்கள் விரைவாக சென்று அவர்கள் பார்த்தார்கள், நிறம் மாறியவராக இருந்தார். சுப்ஹானல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயத்தை பிளக்கிறார்கள். இதயம் வெளியே எடுத்து ஒரு சதை துண்டு வெளியே எடுக்கப்பட்டு ஷைத்தானுடைய பங்கு என்று கூறி ஜம்சம் நீரால் குளிப்பாட்டப்பட்டு மீண்டும் வைக்கப்படுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் எந்த பயமும் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். திரும்பி வந்து பார்க்கும்பொழுது ஒரு சிறு குழந்தை, 4 வயது குழந்தை, அல்லாஹ் அக்பர், அந்த வயதிலே இருக்கும் பொழுது தைரியத்தோடு வீரத்தோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்தார்கள். வகால அனஸ், இந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய அனஸ் அவர்கள் சொல்கிறார்கள், கது குன்து அரா அஸர தாலிகல் மிக்யத் ஃபீ ஸத்ரி, முஹம்மது ரசூலுடைய அந்த மேலே அந்த இதயம் பிளக்கப்பட்டு தைக்கப்பட்ட அடையாளத்தை நான் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ் அக்பர், முஹம்மது ரசூலுடைய அந்த இதயம் பிளக்கப்பட்டு மீண்டும் தைக்கப்பட்ட அடையாளத்தை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பிலே நான் பார்த்திருக்கிறேன். இது எப்படி சாத்தியமாகும்? எப்படி இதயத்தை பிளக்க முடியும்? இதயம் பிளந்தா உயிர் போயிருமே. இப்படி எல்லாம் அறிவை வைத்து இந்த சம்பவத்தை சிந்திப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. ஹதீஸ் நம்பியாக வேண்டும். அதற்கு பிறகு இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு முடிச்சிடும் 5 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ். நிகழ்வு நடந்ததற்கு பிறகு ஹலீமா சஅதியா அவர்கள் பயம் கொண்டு மீண்டும் தாயிடத்திலே இந்த குழந்தையை ஒப்படைத்து விடுவோம் என்று தாயை சந்திக்க மக்காவிற்கு வந்து தாயிடத்திலேயே குழந்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்படைக்கிறார்கள். 6 வயது வரை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீனா அவர்களிடத்திலேயே வளர்கிறார்கள். ஆமீனா அவர்கள் தன்னுடைய கணவனுடைய கபரை பார்ப்பதற்காக மதீனாவிற்கு சென்று திரும்பக்கூடிய வழியில் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதை அடைந்த பொழுது, 6 வயதை அடைந்ததிலிருந்து அப்துல் முத்தலிப், அல்லாஹ்வுடைய தூதருடைய பாட்டனராகிய அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கின்றார்கள்.
மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாசத்தையும் அன்பையும் விட அப்துல் முத்தலிப் தன்னுடைய பேரனாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான பாசத்தையும் அன்பையும் வழிகாட்டி வளர்க்கிறார்கள். மக்காவிலே கஅபாவிலே அவர்களுக்கென்று ஒரு தனி இடம் இருந்தது. அந்த இடத்திலே யாரையும் அப்துல் முத்தலிப் உட்கார விட மாட்டார்கள், யாரும் உட்காரவும் மாட்டார்கள் அப்துல் முத்தலிபுடைய மரியாதைக்காக. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காரும் பொழுது அப்துல் முத்தலிப் எந்த தடையும் சொல்ல மாட்டார்கள். அவர்களை முஹம்மது ரசூல் அந்த இடத்தில் உட்காருவதை சில தடுக்கும் பொழுது கூட, விடுங்கள், அவருக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது என்னிடத்தில், சுப்ஹானல்லாஹ், அவருக்கென்று ஒரு தனி மரியாதை கண்ணியம் என்னிடத்தில் இருக்கிறது, அவர் அந்த இடத்திலே உட்காரட்டும் என்று கூறி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியை தடவிக்கொண்டே அப்துல் முத்தலிப் இருப்பார்கள். எவ்வளவு அழகான பாக்கியம் கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே. இப்படி அவர்களுடைய 8 வயது கழிந்தது. 8 வயதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்துல் முத்தலிப் அவர்களையும் தன்னிடத்திலே அழைத்துக் கொள்கிறான். தாயும் இறந்து விடுகிறார்கள், தந்தையும் இறந்து விடுகிறார்கள், பாட்டனாரும் இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு பாட்டனார் இருக்கும் பொழுதே தனக்கு பிறகு பார்த்துக் கொள்வதற்காக தன்னுடைய மகனுடைய இன்னொரு சகோதரனாகிய அபூ தாலிப் அவர்களை தேர்ந்தெடுத்து முஹம்மது ரசூலை ஒப்படைக்கின்றார்கள். 8 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு பெரிய இழப்புகளையும் தாங்கிக் கொண்டு அந்த சிறு குழந்தை மக்காவிலே வளர்கிறது. எப்படி வளர்கிறது, எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தையை வளர்த்தான், அவர்களுடைய 40 வயதுக்கு முன்னால் வரை என்னவெல்லாம் நடந்தது அவர்களுடைய வாழ்க்கையில் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் செய்யட்டும்.